திமுகல உப்பு போட்டு சோறு திங்கக்கூடிய சுரணையுள்ள இந்துக்கள் இருந்தா இதை யோசின கட்டாயம். உங்களுடைய வாக்குகளால் தான் இவர்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கிலீஷ் எஜுகேஷன் தான், வெள்ளக்கார கிறிஸ்துவம் தான், அதன் பிறகு இப்போ உள்ள கிறிஸ்துவ சர்ச்சுகள் தான் நமக்கு படிப்பை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றன. படிப்புனா வெள்ளக்காரன் கிறிஸ்துவம் இவங்க எல்லாருக்கும் கிடையவே கிடையாது. ஏழை மக்களுக்கு போக வேண்டியதுக்காக பல திட்டங்கள் தீட்டப்பட்டால் கூட அந்த ஏழைகளுக்கு திட்டம் சென்று அடையாமல் அந்த பணத்தை சுரண்டி தன்னுடைய பாக்கெட்டில் போட்டுக் கொள்ளக்கூடிய இழிபிரிவுகள் திமுக கட்சியை சேர்ந்தவர்கள். முஸ்லீம்கள் கூடிய அந்த நாட்டுக்கு பிரதம மந்திரியாக ஒரு ஹிந்து வர முடிந்தது 400 ஆண்டுகளுக்கு முன்பு வரை. இன்றைக்கு வர முடியுமா? தமிழகத்திலே கூட அந்த இடி வந்த பிறகு எல்லாம் கத்தினாங்க. உண்மையில உனக்கு தைரியமான ஆளா இருந்தால், எந்த ஊழலும் செய்யாம ஆளா இருந்தா கோர்ட்ல போய் சொல்லுங்களேன், அவ்வளவுதானே. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு சிந்திக்கவிருக்கும் முக்கிய செய்திகளை குறித்து முதலில் காண்போம். தமிழக அரசை இந்துக்களுக்கு எதிரான அரசாக சித்தரிக்க முயற்சிக்கின்றனர். உச்சநீதிமன்றத்தில் தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால். தமிழக கல்வி வளர்ச்சிக்கு பெரிதும் உறுதுணையாக இருப்பது சிறுபான்மையின கல்வி நிறுவனங்கள். அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. நாகப்பட்டினத்தில் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் மோசடி, ஆளுநர் RN ரவி. ராமர் கோவில் விழாவில் பங்கேற்ற இமாமிற்கு ஷரியா வாரியம் ஃபத்வா. ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் மாறு வேடத்தில் தப்பி ஓட்டம். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திப்பதற்கு நம் அரங்கத்திற்கு மூத்த அரசியல் விமர்சகர் மற்றும் சமூக செயற்பாட்டாளருமான திரு ராம வெங்கடாத்திரி அவர்கள் இணைந்திருக்கிறார். ஸ்ரீ டிவியின் நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம் திரு வெங்கடாத்திரி. வணக்கம் வீரகாமராஜ் சார், இன்றைய முதல் செய்தியாக அயோத்தியில் ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை நடந்துச்சு. இது ரொம்ப கோலாகலமாக கொண்டாடப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. அப்படி இருக்கும்போது தமிழகத்தில் மட்டும் இதுக்கு சில விதிமுறைகள் போட்டாங்க. அதாவது இது லைவ் டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னும், கோவில்களில் போய் நீங்கள் பூஜைலாம் பண்ணக்கூடாது, அந்த மாதிரிலாம் அவங்க சொன்னதாக தினமலர் நாளிதழில் கூட வெளியே வந்துச்சு. ஆனால் அவங்க தரப்பில் நாங்கள் வாய்மொழி உத்தரவாக நாங்கள் அது சொல்லலை, நாங்கள் லெட்டர்லாம் அது கொடுக்கல அப்படின்னு அறிக்கையாக கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை எதிர்த்து பாஜக தரப்பில் ஒரு வழக்கு ஒன்று தொடரப்படுது. சுப்ரீம் கோர்ட்டில் அதுக்கான ஒரு உத்தரவும் சொல்கிறாங்க. அதாவது இந்துக்கள் பண்டிகையில் அவங்க இந்த மாதிரி லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்குலாம் நீங்கள் தடை விதிக்க முடியாது அப்படின்னு ஒரு கருத்தை ஒன்று அவங்க தெரிவிக்கிறாங்க. இப்போது இதுக்கு பதில் மனு தாக்கல் பண்ணியிருக்காரு எங்கள் தமிழகத்தில் டிஜிபியாக இருக்கக்கூடிய சங்கர் ஜிவால் அவர்கள். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் இந்த வாய்மொழி உத்தரவாக தான் எதுவுமே கொடுக்கல அப்படிலாம், இது ஒரு பொய்யான செய்தி, இது தினமலர் நாளிதழ் தப்பாக இதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவர் தரப்பில் ஒரு பதில் மனு தாக்கல் பண்ணியிருக்காரு இப்போ சுப்ரீம் கோர்ட்டில். இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் இதை 3 கோணத்தில் பார்க்கணும். முதலாவது, உண்மையிலேயே ராமஜன் பூமி பிராண பிரதிஷ்டை அன்று தமிழகத்திலே இதே போன்ற ஒரு தடை இருந்ததா? முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது இதை பார்க்கணும். ஆமாம். ரெண்டாவது, தமிழகத்துடைய உச்சபட்ச காவல்துறை அதிகாரி டிஜிபியா இருக்கக்கூடியவர் ஒரு அரசியல்வாதியுடைய ஸ்டேட்மெண்ட் போல, இப்போ ஒரு அமைச்சரோ இல்லை திமுக கட்சியை சேர்ந்தவரோ என்ன சொல்லலாம், கோர்ட்டில் கேட்டாங்கன்னா இது மாதிரி சொல்லலாம். அதே போல ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது சரியா கோர்ட்டில்? இது ரெண்டாவது. மூன்றாவது, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் சொன்னது திமுக ஒரு ஹிந்து விரோத அரசு என்ற தோற்றத்தை ஏற்படுத்துவதற்காக அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமாம் ஆமாம். உண்மையிலே இந்த திமுக அரசு ஹிந்து விரோத அரசா? இந்த 3 கோணத்தில் இந்த செய்தியை பார்க்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இன்றைய முதல்ல விஷயம் தான், பிராண பிரதிஷ்டை நடந்த போது என்ன நடந்தது? அந்த பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சி நாடு முழுக்க அந்த லிங்க் எல்லாருக்குமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. யார் வேணா அதை லைவாக பார்க்கலாம். ஸ்ரீ டிவியில் அந்த பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சி காலையில் 7:30 ஆரம்பித்து மதியம் 2:30 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 7 மணி நேரம் நேயர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்டவர்கள், கரசவைக்கு போனவங்க, ஆர்கியாலஜிஸ்ட், தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள், வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள், அப்புறம் விஸ்வந்து பரிஷத்தை சேர்ந்தவர்கள், பல்வேறு தரப்பு எல்லாரும் சேர்ந்து
தொடர்ந்து பத்திரிகையாளர்கள், இப்படி ஒரு அரை மணி நேரத்து ஸ்லாட்ல அடுத்தடுத்து வெவ்வேறு வெரைட்டி கொடுத்தோம். நம்ம அந்த லைவ் சமயத்தில் நம்ம கொடுத்தோம், பாராட்டினாங்க பல பேர். இதே போல தன்னெழுச்சியாக பல கோயில்கள்ல, பல இளைஞர்கள், பல ஊர்கள்ல அந்த லைவ் லிங்கை யார் வேணா போடலாம். அப்படி போட்டோம்னா உங்களுக்கு தெரியும், நாடு முழுக்க அந்த அளவுக்கு எல்லா இடத்துலயும் ஒரு சந்தோஷம் மக்களுக்கு. ராமர் இருந்த இடத்துல வந்து ஒரு அவமான சின்னம் இருந்த இத்தனை 500 ஆண்டு காலமாக அந்த அவமான சின்னம் அகற்றப்பட்டு ராமர் அங்கே எழுந்தருளி இருக்கிறார். அது பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு தருணம். இப்படி மக்கள் நினைத்தார்கள். அதுக்காக பெரிய கொண்டாட்டமாக இன்னொரு தீபாவளியாக கொண்டாடினார்கள். இது நடந்தது. ஆனால் அதற்கு மாறாக தமிழகத்தில் மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், மேற்கு வங்கத்தில் வந்து இதே போல ஹிந்தி விரோத அரசு என்று மம்தா பானர்ஜி அடிச்சு நம்ம பலமுறை கிண்டல் இது பண்ணியிருக்கோம், விமர்சித்திருக்கிறோம். ஜம்மு காஷ்மீர்ல கிட்டத்தட்ட முழுக்க முழுக்க முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக மாறிவிட்டது. ஆனால் இந்த பகுதியெல்லாம் கூட கொடுக்கப்படாத தடை இந்தியாவிலே தமிழகத்தில் மட்டும்தான் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன தடைனா வாய்மொழி உத்தரவு, ரிட்டன் கிடையாது. இப்ப பாருங்க, இந்த சேகர் பாபு வந்து இல்லைன்னு சொல்லி மறுத்திருக்கிறார். அன்னைக்கே ட்வீட் போட்டிருக்காரு, இந்த மாதிரிலாம் தடையெல்லாம் கிடையாது என்று. சேகர் பாபு அவர் எல்லா துறைக்கும் ஒரு பதில் கொடுப்பார். முதலமைச்சருக்கு அடுத்தபடியாக நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வேற ஏதாவது துறை சம்பந்தமா ஏதாவது ஒரு கேள்வி கேட்கணும், சேகர் பாபு கேட்டால் பதில் சொல்லிடுவார். எல்லா துறைக்கும் ஒரு மினிஸ்டர் அவர், அன்அபிஷியலி. அவர் உடனே ட்வீட் போடுறார், அந்த மாதிரிலாம் கிடையாது. அவர் ட்வீட்டுக்கு கீழே பதில ரீட்வீட் போடலாம், பதில் கொடுக்க முடியும் இல்லையா? எங்க ஊர்ல இந்த மாதிரி காவல்துறை எழுத்துப்பூர்வமாக உத்தரவு தடை வைத்திருக்கிறது என்று பல பேர் ஸ்கேன் பண்ணி போட்டோ எடுத்து அந்த ட்வீட் கீழே எத்தனையோ வந்தது கீழே, அதிலிருந்து சிலதை பொறுக்கி எடுத்த தினமலர் பேப்பர்ல போட்டிருக்காங்க. அப்ப இதெல்லாம் நடந்திருக்கிறது. என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். அன்றைக்கு ஷீ டிவி ஆபீஸ்க்கு வந்து ஒருத்தர் ஃபோன் பண்றார், விருகம்பாக்கத்தில் இந்த மாதிரி ஒரு பெரிய லெவலில் விழா நடத்தி ஏற்பாடு பண்ணியிருக்கோம், அது வந்து தடை வச்சிருக்காங்க, நீ கொஞ்சம் வந்து விசாரிங்கன்னு சொல்லி உடனே நாங்கள்லாம் கிளம்பி போனோம்னா அவர் பாவம் யாரோ சாதாரண அந்த ஒரு குடியிருப்பு பகுதி, அவர் விஹெச்பியோ ஆர்எஸ்எஸோ பிஜேபி எதுவும் கிடையாது. பல இடங்களில் பிஜேபி செய்தார்கள், பிஜேபி ஆர்எஸ்எஸ் மற்ற ஹிந்து அமைப்புகள் ஹிந்து மொழிலாம் செஞ்சாங்க, அது புரிகிறது. ஆனால் ஒரு சாதாரண மனிதர் அவங்க இருக்கிற குடியிருப்புகளுக்காக ஒரு நல சங்கம் வச்சிருக்காங்க, அவங்கள சேர்ந்து முடிவு பண்றாங்க, ராமர் பிராண பிரதிஷ்டை நாம தான் செய்யணுமே. அப்போ ஒரு தனியார் நிலத்துல, கவர்மெண்ட் லேண்ட் கிடையாது, தனி ஒருத்தருடைய நிலத்தை முழுக்க சீர்படுத்தி வேக்கண்ட் லேண்டு, அதில் பந்தல்லாம் போட்டு பெரிய கட் அவுட்டு ராமபிரானுடைய சிலை மாதிரியே வச்சு அதுக்கு பூஜை செய்ய ஏற்பாடு செய்து அந்த பகுதி மக்களுக்கெல்லாம் வந்து ராமாயணம் தொடர் சொற்பொழிவு, அந்த சங்கராட்டிகள் ஒருத்தர் அவருடைய சொற்பொழிவு, அப்புறம் பல கலை நிகழ்ச்சிகள், ராமர் சீதை வேடமணிந்த குழந்தைகளுடைய ஊர்வலம், இப்படி பல போட்டிகள் முழுக்க நாள் முழுக்க. அன்றைக்கு அந்த பிராண பிரதிஷ்டை ஆரம்பித்து மறுநாள் வரைக்கும் அவங்க தொடர்ந்து நிகழ்ச்சி வச்சிருக்காங்க. அவ்வளவு நிகழ்ச்சி வந்து கிட்டத்தட்ட பல லட்சம் ரூபாய் அந்த வசூல் பண்ணி பொதுமக்கள்லாம் சேர்ந்து அன்னதானம் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இல்லை பாருங்க, பல கோயில்கள் அன்னதானம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவர் வந்து நம்ம போன உடனே என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி போலீஸ் வந்து மிரட்டினாங்க. என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி நடத்தக்கூடாது. இத்தனைக்கு அவங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வந்து பர்மிஷன் கேட்டிருக்காங்க, எழுதி கொடுத்துருக்காங்க, எழுதி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் திருப்பி கூப்பிட்டுருக்காங்க, மைக்குக்காக நீங்கள் வந்து அந்த ஒரு ஃபார்ம் மாதிரி இருக்கு, யார் இந்த இபி இந்த மாதிரி மைக்கெல்லாம் செட் பண்ணுறாரோ அந்த சவுண்ட் சர்வீஸ் வந்து அவங்க சைன் போட்டு ஸ்டாம்ப் குத்தி அவங்க கையெழுத்து பொறுத்தணும், அவங்க வந்து எழுதி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அக்னாலஜ்மெண்ட் கொடுன்னா கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. இல்லை வாய்மொழியாக நடத்துங்க சார். முதல் நாள் வந்து நடத்தக்கூடாது சொல்லி அன்னைக்கு காலையிலேருந்து நடத்தவே கூடாது, அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்காங்க. நான் போய் கேட்டோம், ஒரே பதட்டத்தில் இருந்தாங்க, என்ன இந்த மாதிரி பண்ணுறாங்க, ரொம்ப ஒரு கொதித்தேந்து போய் ஒரு 10-30 பேர் அப்படியே இருந்தாங்க. அதே போல நடந்திருக்கிறது காஞ்சிபுரத்தில் நிர்மலா சீதாராமன். அதே போல அவங்க வந்து சேகர் பாபுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க, தடை இல்லைன்னு சொல்றீங்க, வாய்மொழி நீங்க வந்து இங்க கலந்துக்கலாமே, நல்ல பெரிய விழா நடத்துறோம், வந்து கலந்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டதா சொல்றாங்க. இப்படி நடந்திருக்கிறது. ஆக நிச்சயமாக அப்புறம் இவர் கேட்டிருக்கார், அந்த விழா ஏற்பாடு பண்ணவர் வந்து போலீஸ் காவல்துறை அதிகாரியை பார்த்து கேட்டிருக்காங்க, என்னங்க இந்த மாதிரி சொல்றீங்க, எங்களுக்கு ஏதாவது உத்தரவு வந்திருக்குன்னா சொல்லுங்க, அதை காப்பி கொடுங்க. இல்லைங்க வாய்மொழியா உத்தரவு வந்திருக்கு. இவங்க சொல்லியிருக்காங்க, வாய்மொழி உத்தரவு நான் எப்படி எடுத்துக்க முடியும், ரிட்டர்ன்ல ஏதாவது காமிங்க, நாங்கள் வந்து நிறுத்திக்கிறோம். நான் சட்டத்துக்கு கட்டுப்பட்ட பிரஜைகள் தான், நாங்கள் வந்து முன்னாலே வந்துட்டு அனுமதி வாங்கியிருக்கோம்,
ரிட்டர்ன்ல காமிங்க, நாங்கள் ஒத்துக்கிறோம், நிறுத்திடுறோம், எல்லாத்தையும் கேன்சல் பண்றோம். எங்களுக்கு 3 லட்ச ரூபாய் செலவு வீணா போனாலும் பரவாயில்ல. மதியம் வந்து அப்புறமா ஒரு 12 மணிக்கு மேல வந்து நீங்க எல்லாமே நடத்திக்கலாம், அந்த லைவ் டெலிகாஸ்ட் மட்டும் பண்ணக்கூடாது. அப்புறம் செகண்ட் ஒரு பல்டி. அப்புறம் மதியத்துக்கு அப்புறம் வந்து நீங்க லைவ் டெலிகாஸ்டும் பண்ணிக்கலாம், ஆனா அது ரோடு ஃபேஸிங்கா இருக்கக்கூடாது, சைடு ஃபேஸிங்கா இருக்கணும். ரோட்ல வந்து கூட்டம், அது ஒரு சின்ன தெரு, அதுல மெயின் ரோடே கிடையாது, பொதுமக்களுக்கு இடையூறு வராமல் நீங்க வந்து என்ன வேணா நடத்திக்கலாம். அப்படி ஒரு கண்டிஷன் பேர்ல வந்து அனுமதி கொடுக்கப்படுகிறது. இது நடந்தது, நான் நேர்ல போய் பார்த்தேன். அப்ப எப்படியாவது இந்த நிகழ்ச்சிகளை தடுக்க வேண்டும். ரைட்டிங்ல வந்து எழுதி தர இவங்களுக்கு தைரியம் இல்லை. நான் தடுக்கிறேன்ப்பா, பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சியை லைவ் போடக்கூடாது என்று வாய்மொழியாக சொல்லிவிட்டு எழுத்துப்பூர்வமாக சொல்ல இவங்களுக்கு தைரியம் இல்லை. கோழைகள். தைரியம் வந்து எழுத்துப்பூர்வமாக சொல்லட்டுமே. ஆக கோழைத்தனத்தின் வெளிப்பாடு இதே நடந்தது. தமிழ்நாடு முழுக்க பல இடங்கள் நடந்திருக்கிறது. இதுதான் நான் நேரடியா அனுமானித்த, பார்த்து தெரிந்து கொண்ட விஷயம். இரண்டாவது பாருங்க, ஒரு காவல்துறை டிஜிபி என்பவர் வந்து ஒரு அரசியல்வாதியை போல கோர்ட்ல தன்னுடைய வாக்குமூலத்தை கொடுக்க கூடாது. தமிழக அரசு வந்து ஒரு ஹிந்தி விரோத அரசு சித்தரிப்பதற்காக முயற்சி இது என்ன ஒரு பேச்சு, பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்டா? இதை போய் எதுக்கு கோர்ட்ல சொல்லணும் வரும்? அப்ப நம்ம என்ன தெரிகிறது என்று சொன்னால், the DGP is politically motivated. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார், அது சூட்லாம் போட்டு ரன்னிங்லாம் ரேஸ்லாம் ஓடுவார், சைலேந்திர பாபு அவர் பேரு. ஸ்டாலின் மாதிரி கூட ஓடி வருவார் அவர் இதே போலதான். ஆகவே இந்த காவல்துறை உயர் அதிகாரிகள் திமுக கட்சியினுடைய பிரதிநிதிகள் போல செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ என்ற ஐயப்பாடு எல்லோருக்கும் வர ஆரம்பித்திருக்கிறது. அப்ப சாதாரண மனுஷன் என்ன நினைப்பான், கட்சிக்காரனுக்கு தான் நீதி கிடைக்குமே, நமக்கு கிடைக்காது, ஏன்னா ஒரு பொலிட்டிக்கல் பர்சன் மாதிரி பேசுறார். ஆக அந்த காவி சீருடைக்கு பதிலாக அங்க வந்து சிகப்பு கருப்பு அடிச்ச ஒரு ஷேடோ தெரிகிறது என்று எல்லோரும் யோசிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இது இரண்டாவது. மூணாவது, அவர் சொல்லியிருக்கார் இல்லையா, திமுக ஹிந்தி விரோத அரசு என்பதை போல சித்தரிப்பதற்கான ஒரு முயற்சி நடந்துக்கிறது. அதென்ன சித்தரிக்கணும்? திமுக என்பது ஹிந்தி விரோத அரசு என்பது இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுயமாக சிந்திக்கக்கூடிய ஒரு சாதாரண சின்ன குழந்தை கூட சொல்லிடும். அதுக்கு நூற்றுக்கணக்கான உதாரணங்கள் நாமே பல முறை இந்த ஸ்ட்ரீட்ல பேசியிருக்கோம், அதனால ரிப்பீட் பண்ண விரும்பல. ஹிந்து என்றால் வேசி மகன் என்று பேசிய ஆராசா தமிழ்நாட்டில் இதே கட்சிக்காரர் தொடர்ந்து அதுக்கப்புறம் பல முறை பேசி இருக்கிறார். என்ன நடவடிக்கை எடுத்தாங்க கட்சியில? கண்டிச்சு கூட ஒண்ணு சொல்லல. ஹிந்து மந்திரங்கள்ல ஆபாசமானவை என்று இதே ஸ்டாலின், முதலமைச்சராக இருக்கக்கூடிய இதே ஸ்டாலின் பேசியிருக்கிறார். எந்த இடத்துல? மாற்று மதத்தினர் இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஹிந்து திருமணங்களை கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறார் ஸ்டாலின். ஹிந்தி விரோத கருத்தில் தொடர்ந்து பேசக்கூடிய அரசு இந்த அரசு. பலமுறை பார்த்திருக்கோம். திருமாவளவன் பேசலையா? இப்ப லேட்டஸ்ட் பாருங்க, உதயநிதி அவருக்கு சம்மன் வந்திருக்கு பாட்னா கோர்ட்ல. டெங்குவை போல மலேரியாவை போல ஒழிக்கப்பட வேண்டிய சனாதனம் பேசினாரா இல்லையா? பேசினார். எப்படி ஒரு பெரும்பான்மை மக்களுக்கு, ஒரு குறிப்பிட்ட மக்களை ஒழிக்க வேண்டும் என்று பேச முடியும்? ஆகவே இது ஹிந்தி விரோத அரசு தான். பல உதாரணம் சொல்லிட்டே போக முடியும். சமீபத்தில் பாருங்க, அந்த நாகூர் தர்கால வந்து கந்தூரி, அதுக்காக அந்த சந்தனக்கூடு உருஸ் என்று சொல்வார்கள், சந்தனக்கட்டையெல்லாம் தமிழக அரசு சார்பில் அப்படி கொடுத்தாங்க. கொடுக்கட்டும், மதசார்பற்ற அரசு தானே, கொடுக்கட்டும். ஆனால் அதே சமயத்திலே அதே காலகட்டத்தில் திருச்செந்தூர் முருகனுடைய கோயிலுக்கு கந்தசட்டிக்கு வரக்கூடியவர்களுக்கு கட்டண உயர்வு அளித்தது மட்டுமில்லாமல் அங்க உள்ளூர் மக்கள் கூட வந்து கட்டணம் செலுத்திதான் தரிசனம் செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியது இதே திமுக அரசு. அப்ப இந்துக்களுக்கு ஜிசியா வரி, அந்த வரியிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை எடுத்துக்கொண்டு போய் சந்தன கட்ட உருஸ். அப்ப ஹிந்து விரோத அரசு ஏன் சொல்ல மாட்டாங்க? தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. பல உதாரணம் சொல்லலாம். இப்ப பாருங்க, சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்னால நீலகிரியில ஒரு கூட்டம் நடக்கிறது, திமுக கட்சியுடைய கூட்டம் நினைக்கிறேன், இளைஞர் கூட்டம், அது ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துக்கு பல பேர் வந்து வந்திருக்காங்க, திமுக கட்சி சேர்ந்தவங்க வந்திருக்காங்க. பல பேர் ஐயப்ப மலைக்கு போகக்கூடியவங்க. அந்த ஐயப்ப மலைக்கு போகக்கூடிய மேல ஒரு கருப்பு துண்டு, காவி துண்டு, ஒரு துண்டு போட்டிருப்பாங்க, மாலை போட்டு, அது ஒரு அடையாளமா பார்த்திருப்பீங்க இல்லையா? அந்த பொதுக்கூட்டத்துல மேடையில அனௌன்ஸ் பண்றாங்க, உதயநிதி ஸ்டாலின் வரப்போறாரு, இந்த ஐயப்ப துண்டு போட்டிருக்க அந்த துண்டை கழட்டி வைக்கணும், ஏன்னா மனசு புண்பட்டுடணும். நடந்தது, பத்திரிகையில் செய்தி வந்திருக்கு.
அதனால திமுகவில் உள்ள இந்துக்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் இது. திமுகவில் உப்பு போட்டு சோறு திங்கக்கூடிய சொரணையுள்ள இந்துக்கள் இருந்தா இதை யோசின கட்டாயம். உங்களுடைய வாக்குகளால் தான் இவர்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள். TR பாலு சில மாதங்களுக்கு முன்னால பேசினார், அது பேப்பர் வந்திருக்கு. நான் 100 கோயில்களுக்கு மேல் இடித்திருக்கிறேன், சிரிச்சுட்டே பேசுறார். ஆனால் அது என்னென்ன கோயில், மாரியம்மன் கோயில், அந்த கோயில், இந்த கோயில் லிஸ்ட் எல்லாம் சொல்றார். இந்த ஊர்ல அந்த கோயில் அடிச்சேன், இந்த ஊர்ல இந்த கோயில் அடிச்சேன், பெருமையா சொல்லிக்கிறார். இப்படி 100 கோயில்களை இடித்தாலும் எப்படி வாக்குகளை வாங்குவது என்ற ரகசியம் எங்களுக்கு தெரியும் என்று பேசியிருக்கிறார். அப்ப இந்துக்கள் எழுச்சி வாங்களா? இதை கவனிக்கணும். ஆகவே இதை இந்துக்கள் உணர வேண்டும். உண்மையிலேயே இந்த அரசு ஹிந்து விரோத அரசு தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சொன்னது சரிதான், டிஜிபி இப்படிதான் சொல்லியிருக்கிறார். ஆகவே இது ஒன்று. இரண்டாவது, இப்படிப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் விட்டது அவர் செஞ்ச பெரிய தப்பு. அந்த மாதிரி டிஜிபி பேசியிருக்கூடாது. இப்படி பேசியிருக்கிறார் என்று சொன்னால் தமிழக காவல்துறை திமுக சார்பு காவல்துறையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்று இதன் மூலம் வெட்டவெளிச்சமாக தெரிகிறது. இதுதான் இந்த செய்தி மூலம் தெரிந்து கொள்ள வேண்டியது. தமிழக கல்வி வளர்ச்சிக்கு பெரிதும் உறுதுணையாக இருப்பது சிறுபான்மையின பள்ளிகள் தான் அப்படின்னு கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இப்போது சொல்லியிருக்காங்க. இந்த மதுரையில் ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடக்குது. இது இந்த ப்ரைவேட் ஸ்கூல் அசோசியேஷன் அந்த சார்பில் நடத்துகிறாங்க. அதில் கலந்துக்கிட்ட அவர் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அதோடு மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் கிட்டத்தட்ட 1.5 கோடி மாணவர்கள் படிக்கிறாங்க. அதில் ஒரு 56 லட்சம் மாணவர்கள் தனியார் பள்ளிகளில் தான் பயின்று வராங்க. அப்படி இருக்கும்போது இந்த சிறுபான்மையின பள்ளிகள் தான் தமிழகத்தினுடைய கல்வி வளர்ச்சிக்கு ஒரு பெரிய பங்கு ஆற்றிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? இந்த ஸ்டேட்மெண்ட் அப்போது அன்பில் மகேஷ் பொய்யாமொழியா ஆமாம் அவர் சொல்லியிருக்கிறார். இதற்கு முன்பு இதே கருத்தை பல அமைச்சர்கள் பேசியிருக்கிறார்கள். அதே செய்தியை எடுத்து இதற்கு மறுமொழி நான் சிடிவியில் கொடுத்துருக்கேன். முதல் முறையாக கேட்பேன். ரொம்ப எனக்கு கோபம் அப்படியே ஒரு உணர்ச்சி பூர்வமாக கிட்டத்தட்ட 20 நிமிஷம் மேலே பேசினேன். எல்லாம் பல பேர் என்ன இவ்வளோ நேரம் பேசியிருக்கீங்கன்றது கூட சொன்னாங்க ஒரு செய்திக்கு. தொடர்ந்து இந்த கருத்தை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆள் வேறு, அதே கருத்து. அப்ப என்ன அர்த்தம்னா, தே வாண்ட் நெரேட்டிவ் செட் பண்ண விரும்புகிறார்கள். ஒரு பொய்யை திரும்ப 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 வெவ்வேறு ஆட்கள் வெவ்வேறு மாதிரி வெவ்வேறு கோணங்கள்ல சொல்ற மாதிரி சொல்லி அந்த கருத்தை மனசுல பதிய வைக்கும். இப்ப ஆட் பார்க்குறோம், விளம்பரம் பார்க்குறோம். விளம்பரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விளம்பரம் தொடர்ந்து நீங்க அப்படியே பார்த்து கொண்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல பொய் தான் இருக்கும் பாதி பேருக்கு மேல. இப்போ கூந்தல் அழகா வளர்ந்துருக்கிற ஒரு பொண்ணு ஏதோ ஷாம்பு போடுறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஷாம்பு போட்டதுனால உங்களுக்கு கூந்தல் வளரல. யாருக்கு நீளமான முடி இருக்கோ அவங்களை கூப்பிட்டு நடிக்க வைக்கிறாங்க. நாம என்ன நினைக்கிறோம், அதை பார்த்தோன்னு இந்த ஷாம்பு போட்டாதான் நமக்கு முடி நல்லா வளரும். அந்த இம்ப்ரெஷன் மனசுல போய் பதிஞ்சிடும். ஏன்னா திரும்ப 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 கேட்கும்போது நம்ம அறியாமல் அது ஒரு பதிவு ஏற்படும். இதைத்தான் அவங்க பயன்படுத்துறாங்க. ஆக திரும்ப திரும்ப ஒரு பொய்யை சொல்லி 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 தமிழக மக்கள் மனதில் ஒரு நெரேட்டிவ் செட்டிங் ஏற்படுத்த முயற்சி நடக்கிறது. அது திமுக ஆட்சியில், இந்த ஆட்சியில் குறிப்பாக சொல்ல போனோம்னா, இந்த ஆட்சி வந்த பிறகு தொடர்ந்து இது போல அமைச்சர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இதே கருத்து தமிழகத்திலே உள்ள இளைஞர்கள் பள்ளியில படிப்பதற்கு காரணமே அருட்தந்தைகள் தான். இதுக்கு முன்னால பேசினார், ஒரு 3-4 மாசம் முன்னாடி ஒரு அமைச்சர் பேசினார். இந்த மாதிரி தொடர்ந்து இது உண்மையா இல்லையா என்பது நம்ம பலமுறை சொல்லி இருக்கிறோம். இப்ப நம்முடைய கேள்வி என்னன்னா, இப்ப நம்ம அதுக்கு நிறைய பதில் கொடுத்தோம். பழைய செய்திகள் சிந்தனைகளை பார்த்தாவே தெரியும். இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, அதனால அந்த கருத்தை ரிப்பீட் பண்ண விரும்பல. என்ன திருப்பி திருப்பி எதனா பேசுறோம். கல்விக்கு மேலதான் உங்களுக்கு அவ்வளவு ஆர்வம் இருக்கிறது. ஏழை மக்கள் எல்லாருமே தமிழக மக்கள் எல்லாருமே இந்த மாதிரி கல்வி கற்கணும் என்பதற்கான ஒரு பெரிய ஒரு பாசம், நேசம், மனித நேயத்தின் காரணமாக தான் இத்தனை பள்ளிகள் கல்லூரிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற உண்மை, அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் என்னுடைய கேள்வி என்னன்னா, அனைவருக்கும் கல்வி RTE என்ற ஒரு கொள்கை மத்திய அரசு, இதுக்கு முன்பு இருந்த மத்திய அரசு கொண்டு வந்த போது, அனைவருக்கும் கல்வி நாங்க கொடுக்க முடியாது, சிறுபான்மை நிறுவனங்களுக்கு அதுல இருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்று சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணது யாரு? இதே கிறிஸ்துவ நிறுவனங்கள். அப்ப அனைவருக்கும் கல்வி போய் சேரக்கூடாது என்று கேஸ் ஃபைல் பண்ண இதை கிறிஸ்துவ நிறுவனங்கள். அப்ப கல்வி மேல உங்களுக்கு அக்கறையா?
உண்மையிலே அக்கறை இருந்தா கேஸை ஃபைல் பண்ணிருக்கூடாது இல்லையா? ஆகவே இது ஒரு ஏமாற்று வேலை. மக்களை திசை திருப்புறாங்க. இந்த பொய்யை சொல்லி சொல்லி கிறிஸ்துவ நிறுவனங்கள் மேல ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்தி எல்லாரும் கிறிஸ்டியன் ஸ்கூல்ல போய் சேர்த்துவாங்க இல்லையா? அதன் மூலம் மதமாற்றத்தை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு முயற்சியை இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. இதுதான் என்னுடைய பார்வை. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அதனால விளக்கமா நான் சொல்லலை. நம்முடைய நாட்டிலே வெள்ளைக்கார கிறிஸ்துவர்கள் வருவதற்கு முன்பாக எப்படிப்பட்ட கல்வி முறை இருந்தது என்பதை பற்றி தரம்பால் என்பவர் ஒரு அழகான புத்தகம் எழுதியிருக்கார். அந்த புத்தகத்தின் பேர் அழகிய மரம், பியூட்டிஃபுல் ட்ரீ என்று ஆங்கிலத்தில் தமிழிலே மொழிபெயர்த்து போட்டிருக்காங்க. தமிழகத்திலே செங்கல்பட்டு மாவட்டம் அது மாதிரி சாம்பிள் எடுத்திருக்காங்க. புள்ளி ஓரம் வந்து எதை வைத்து எடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், வெள்ளைக்காரனுடைய கெசட், அவன் டாக்குமெண்ட்ரி ரெடி பண்றது டாக்குமெண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. வெள்ளைக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் அழகா பாதுகாத்து வைத்திருப்பார்கள். பொய் பண்ணாலும் அநியாயம் பண்ணாலும் ஒழுங்கா எழுதி வச்சிருப்பாங்க. அதான் நமக்கு ஒரு லாபம். அவனுடைய ஆதாரங்களின் அடிப்படையிலே அந்த புத்தகம் இருக்கு. எந்தெந்த மாவட்டத்தில் என்னென்ன பள்ளிக்கூடங்கள் இருந்தது, அதுல என்னென்ன சொல்லித்தரப்பட்டது, எந்தெந்த ஜாதி எவ்வளவு பெர்சென்ட் பார்த்தோம் என்று சொன்னால், இவங்க சொல்றாங்க பிராமணர்கள் மட்டும்தான் கல்வி கற்றார்கள். அதுக்கு முன்பு இந்த எஜுகேஷன் கிறிஸ்துவர்கள் வந்த பிறகு எல்லாருக்கும் கல்வி கிடைச்சது. பொய். பெரும்பான்மை சமூகத்தில் பார்த்தோம்னா மெஜாரிட்டி நான் பிராமின்ஸ் என்று சொல்கிறோம் இல்லையா, மற்ற ஜாதியினர், இன்றைக்கு சூத்திரர்கள் சொல்லக்கூடியவர்கள், அவங்க நிறைய பேர் கிட்டத்தட்ட பாதிப்பு மேல அவங்க தான் படிச்சிருக்காங்க. எத்தனை வகையான சப்ஜெக்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அந்த பியூட்டிஃபுல் ட்ரீல இருக்கு, போய் படிச்சு பார்க்கணும். உண்மையை ஆதாரங்களின் அடிப்படையில் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மெக்காலே கல்வி திட்டம் வந்த உடனேயே அதை பற்றி காந்தியடிகள் சொல்லுகிறார். இதே புத்தகத்தை வச்சுதான் அவர் பேசியிருப்பார் நினைக்கிறேன். எங்க நாட்டில் லட்சக்கணக்கான குருகுல கல்விகள் இருந்தது. ஒரு பெரிய நல்ல சிஸ்டம். அதுக்கு ஒரு அழகிய மரத்தை, அப்படியே ஒரு பெரிய மரத்தை வேரோடு வெட்டி சாய்த்தது போல அது அத்தனை இன்வேலிட் என்று சொல்லிவிட்டு ஒரு புதிதாக அந்த கான்வென்ட் இங்கிலீஷ் எஜுகேஷன் என்று கொண்டு வந்துட்டீங்க அப்படி சொல்லி காந்தியடிகள் பேசியிருக்காரு. இங்கிலாந்துல போய் பேசியிருக்கிறார். ஆகவே நம்முடைய கல்வி முறையை ஒழித்தது மெக்காலே கல்விக் கொள்கை. ஏன்னா மதமாற்றுவதற்காக தான் கொண்டு வரான். இந்த நாடு என்றென்றும் அடிமைப்பட்டிருக்க வேண்டும் வெள்ளைக்காரர்களுக்கு, அப்படிதான் கொண்டு வராங்க. அதற்கு முன்பு நம்ம நாடு கலையில தலை சிறந்திருந்தது இல்லையா? எவ்வளவு பெரிய ஆர்கிடெக்சரல் ஒண்டர்ஸ் பண்ணிருக்கோம் நாம. அதெல்லாம் எப்படி பண்ணிருப்பாங்க? படிக்காம பண்ணிக்க முடியுமா? யோசிச்சு பார்க்கணும். இப்ப பாருங்க, இன்றைக்கு உள்ள இந்த ஹாட் டாபிக்னு அயோத்தியா கோயில். அந்த அயோத்தியா கோயில் எப்படி கட்டியிருக்காங்க என்று சொன்னால், இன்டர்லாக்கிங் மெக்கானிசம். அதாவது இந்த சின்ன குழந்தைங்களாம் அந்த பொம்மை இருக்கும், அந்த பொம்மையில ஒன்று ஒட்டிக்கும், உள்ள போய் ஒரு இடத்துல லாக் ஆகும். அப்படி இப்படி பிளாக்ஸ் இருக்கும். அந்த பிளாக்ஸை வச்சு திடீர்னு பஸ் மாதிரி பண்ணுவாங்க, அதே பிச்சுட்டு திருப்பி லாரி மாதிரி பண்ணுவாங்க. அது மாதிரி பண்ண முடியுமா? பார்த்துருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி இன்டர்லாக்கிங் மெக்கானிசம். ஒரு தூண், அந்த தூண் கீழே ஒன்று போய் லாக் ஆகும், தூண் மேலே இன்னொரு இது போய் லாக் ஆகும். அந்த மாதிரி அப்படிதான் தஞ்சை பெரிய கோயில் கட்டப்பட்டிருக்கிறது. அதனால என்ன லாபம்னா, பெருசா அஸ்திவாரம் போட வேண்டியது இல்லை. எப்படிப்பட்ட நிலநடுக்கம் வந்தாலும் தாங்க, அப்படியே ஒண்ணு கூட லாக் ஆகி அப்படி நிற்கும். இந்த இன்டர்லாக்கிங் மெக்கானிசத்தை பார்த்து இதே போலதான் அயோத்தியா கோயில் என்று கட்டியிருக்கிறார்கள். அந்த ஒவ்வொரு தூண் நம்பர் 1, 2, 3 நம்பர் போட்டுன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த 1வது தூண், 2வது தூண், 3வது தூண், அதுக்கு மேல இது கனெக்டிங் தூண், அப்படி நம்பர் போட்டுட்டு அதை ஒரு டாக்குமெண்ட் பண்ணி வச்சுட்டாங்கன்னா, நாளைக்கு அந்த அயோத்தியா தூணை முழுக்க பிரிச்சுட்டு திருப்பி அதை வேலை பண்ணி திருப்பி தூணை வச்சு லாக் பண்ணி செட் பண்ணிடலாம். அதை இன்டர்லாக்கிங். இந்த இன்டர்லாக்கிங் மெக்கானிசம் எங்கிருந்து அவர்கள் பார்த்தார்கள் சொன்னா, தஞ்சை பெரிய கோயில் கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த கட்டுமானத்தினுடைய ஒண்டர். அப்ப படிப்பறிவு இல்லாமல் அப்ப கிறிஸ்துவ சொல்லி கொடுத்தானா? ராஜராஜ சோழனுக்கோ ராஜேந்திர சோழனுக்கோ இந்த கிறிஸ்டியன் ஃபாதர் சொல்லி கொடுத்தாரா? எப்படி சிவில் டிராயிங் போடணுங்க சொல்லி கொடுத்தாரா? என்ன அபத்தமா இருக்கு. அந்த தஞ்சை பெரிய கோயில் 216 அடி உயரம். அதுக்கு மேல கோபுர கலசம் வைக்கிறாங்க. கிரேன் இருந்த அந்த காலத்துல ஒரு பெரிய சாய்மான வச்சுதான் மேல உருட்டிட்டு போனோம். எப்படிப்பட்ட அவ்வளவு உயரத்துக்கு எப்படி கொண்டு போனாங்க யாருக்குமே தெரியாது. அதெல்லாம் ஒண்டர்ஸ். இந்த மாதிரி பல சொல்ல முடியும். ராஜஸ்தான் ஸ்டெப்பிள்ஸ், மத்திய பிரதேசத்துல அது படிக்கட்டு கிணறுகள் ராஜஸ்தான்ல இருக்கு. அந்த ஒவ்வொரு படிக்கட்டு கிணறு நீங்க அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அசந்து போவீங்க. அந்த ஒவ்வொரு படிக்கட்டா கீழே கடைசி வரைக்கும் போகும். ஒவ்வொரு படிக்கட்டுலயும் சிற்பங்கள், வேலைப்பாடுகள் செதுக்கப்பட்டிருக்கும்.
அப்படிப்பட்ட ஒரு என்ன ஆர்கிடெக்சரல் ஒண்டர்ஸ் சொல்கிறார்கள், கட்டுமானத்தினுடைய ஒரு உச்சக்கட்ட ஒரு படைப்பு. அதெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? வெள்ளக்காரர்களுக்கு முன்னால பண்ணியாச்சு. கிறிஸ்துவர்கள் என்ற பேர் முதல்ல கிறிஸ்து அந்த சிலுவை வருவதற்கு முன்னாலே இத்தனை செய்யப்பட்டிருக்க நம்முடைய நாட்டில் எல்லா துறைகளும் நம்ம சிறந்திருந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் சர்ஜன் சுஸ்ருதர் சொல்கிறார். சுஸ்ருதர் எங்க கான்வென்ட் ஸ்கூல்ல படிச்சாரா? நம்ம அந்த பை என்று சொல்கிறோம், ஒரு வட்டத்தினுடைய சுற்று வட்டத்தை அந்த விட்டத்தால் வகுத்தால் வரக்கூடிய அந்த மதிப்பு 22/7. அதை கண்டுபிடித்தவர் யார் என்று சொன்னா நம்ம நாட்டை சேர்ந்தவங்க. எப்ப யார் சொல்லி கொடுத்தாங்களா? ஒரு கான்வென்ட் ஸ்கூல்ல பை ஈக்குவல் டு 3.1414 சொல்லி கொடுத்தாங்களா? கண்டுபிடித்த நம்ம நாட்டை சேர்ந்தவர்கள். ஒரு சாதாரண கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒண்ணுமே படிக்காத ஒருத்தர் அந்த மாட்டு வண்டி சக்கரத்துக்கு குறுக்க இரும்பு பட்டை ஒன்று போடுவாங்க. அந்த இரும்பு பட்டை எப்படி போடுவீங்க என்று ஒருத்தர் கேட்கிறாரு. இது யூடியூப்ல இந்த வீடியோ இருக்கு. கேட்கும்போது அவர் சொல்றார், அதை சொல்லும்போது அதை நீ அப்ளை பண்ணீங்கன்னா 22/7 வருது. இந்த இதுக்கு அந்த எவ்வளோ நீளத்துக்கு இரும்பு பட்டை நீங்க எடுப்பீங்க கேட்டா அது அழகா சொல்றாரு. இந்த கணக்கு எப்படி வந்தது? அதெல்லாம் வெள்ளக்காரன் படிச்சான், அவன் சொல்லி கொடுத்தாங்களா? ஆகவே திரும்ப திரும்ப இந்த பொய்யை சொல்லி நம்ம ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதுக்காக இதை நான் சொல்றேன். அந்த வெள்ளக்காரங்க வந்த போது அவங்க தெளிவா சொன்னான், இந்த நாட்டில் உள்ள இவங்களை நம்ம நிரந்தரமா அடிமையா வைத்திருக்கணும்னா இவர்கள் என்னுடைய தாத்தா, கொள்ளு பாட்டி, எங்களுடைய முன்னோர்கள், மூதாதையர்கள் எல்லாருமே முட்டாள்கள், ஒன்றும் தெரியாது அவனுக்கு. இந்த வெள்ளக்கார கிறிஸ்துவம் வந்த பிறகுதான் எங்களுக்கு எல்லாம் சொல்லி ஜெட்டி போடவே தெரிஞ்சது அப்படின்னு அவன் நம்பணும்னா ரொம்ப சிம்பிள். எல்லா புக்கையும் தள்ளி தூக்கி போட்டுருங்க. இவனுக்கு ஒரே ஒரு புக்கு கொடுங்க, இதை மட்டும் படின்னு சொல்லுங்க, அதை படிச்சா மத்தெல்லாம் மறந்துடுவான் அப்படின்னு சொல்லி ரென் அண்ட் மார்டின் கிராமர் அப்படின்னு ஒரு புக்கு நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ரென் அண்ட் மார்டின் பேர். இந்த ரென் அண்ட் மார்டின் தவிர வேற புக்கு நீங்க படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. முன்ன படுறா போதுடா முட்டாள் என்று சொன்னால் அதை படிச்சா மத்தெல்லாம் அவன் மறந்து போயிடும். இந்த ஒரு ரென் அண்ட் மார்டின் இவர்களை மனப்பான்மையை மாற்றிவிடும். இப்படி பேசியிருக்காங்க. தீஸ் ஆர் ரெக்கார்டட் ஆடியோஸ், ரெக்கார்டட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஆடியோஸ் இல்லை, அந்த காலத்து ஆடியோ கிடையாது, ரெக்கார்டட் ஸ்டேட்மெண்ட். அப்ப அந்த வெள்ளக்காரன் செய்த வேலையை இப்ப தமிழக அரசு அமைச்சர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கிலீஷ் எஜுகேஷன் தான், வெள்ளக்கார கிறிஸ்துவம் தான், அதன் பிறகு இப்போ உள்ள கிறிஸ்துவ சர்ச்சுகள் தான் நமக்கு படிப்பை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றன. படிப்புனா வெள்ளக்காரன் கிறிஸ்துவம் இவங்க எல்லாத்துல கிடையவே கிடையாது என்பது போன்ற ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய பின்புலம் பார்த்தோம் என்று சொன்னால் மத மாற்றத்தை ஊக்குவிப்பதற்காக இப்படி செய்கிறார்கள் என்ற ஐயம் வருகிறது. அதனால இப்படி சொன்னது தவறு. தவறான கருத்தை திரும்ப திரும்ப சொல்லி மக்கள் மத்தியிலே ஒரு தவறான பிம்பத்தை கட்டமைப்பதற்காக ஒரு முயற்சி நடந்து கொண்டிருக்கின்றது. மத்திய அரசினுடைய பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ஸ்கீம், இது வீடு திட்டம், எல்லாருக்கும் தெரியும். பல பேரோட வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை ஏற்றி வைத்த ஒரு திட்டம். இது பிரதமர் மோடிக்கு அது இந்த பெருமையெல்லாம் சேரும். அப்படி இருக்கும்போது இப்போ கவர்னர் ஆர்.என். ரவி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க இப்போ நாகப்பட்டினத்தில் ஒரு கீழ்வெண்மணி அப்படிங்கிற பகுதியில் ஒரு விசிட் போகும்போது அங்கே இருந்த பகுதிகள் கிராமங்கள்லாம் பார்த்து மக்களை சந்தித்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்திலையும் அங்கே இருக்கக்கூடிய அந்த கிராம அலுவலர்கள், அந்த நிர்வாகிகள் அதுலேயும் ஃபோர்ஜரி பண்ணியிருக்காங்க. அதுலேயும் லஞ்சம் அந்த மாதிரிலாம் வாங்கி அதுலேயும் ஏமாற்றிருக்காங்க அப்படின்ற ஒரு பெரிய ஒரு உண்மையை அவர் வெளியே கொண்டு வந்திருக்காரு. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு ஏழைகளுக்கு கிடைக்கக்கூடிய, நியாயமாக கிடைக்கக்கூடிய ஒரு வீடு கட்டக்கூடிய திட்டத்தில் ஊழல். நாடு முழுக்க இந்த ஆவாஸ் யோஜனா மூலமாக பல லட்சக்கணக்கான பேருக்கு வீடு கிடைத்திருக்கிறது. அதான் அடிப்படை தேவைகள், கேஸ் சிலிண்டர், எல்லாருக்கும் மின்சாரம், எல்லாருக்கும் வீடு, எல்லாருக்கும் குடிநீர். ஜல்ஜீவன் திட்டம் இதே போல நாடு முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது. ஜல்ஜீவன் திட்டத்தில் நம்ம தமிழ்நாட்டில் இதே போல பல இடத்துல ப்ராஜெக்ட் சொல்லி என்ன மோடியை ஒரு இடத்துல கனெக்ஷன் கொடுக்க முடியும், ஃபண்டு தான் அலோகேட் பண்ண முடியும். இங்கே பார்த்தோம்னா ஜல்ஜீவன் திட்டத்தில் இத்தனை லட்சம் ரூபாய் செயல்படுத்தப்பட்ட இந்த கிராமத்துக்கு என்று கணக்கு எழுதிட்டு பார்த்தோம்னா வெறும் ஒரே ஒரு பிளாஸ்டிக், ஒரு 2 அடிக்கு பிளாஸ்டிக் டியூப் மட்டும் வச்சு டேப் போட்டிருக்காங்க, தண்ணி வரல.
நோண்டி பார்த்தா வெறும் ஒரு குச்சி, பில்ல கனெக்ஷனே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி கனெக்ஷன்லாம் கொடுத்து பண்ண மாதிரி கணக்கு எழுதிட்டாங்க. இதை பற்றி சில மாதங்களுக்கு முன்னால் வீடியோ வந்து சோஷியல் மீடியாலாம் பார்த்துருக்கோம். அப்போ பொதுமக்களுக்கு வந்து ஏழை மக்களுக்கு போக வேண்டியதுக்காக பல திட்டங்கள் தீட்டப்பட்டால் கூட அந்த ஏழைகளுக்கு திட்டம் சென்று அடையாமல் அந்த பணத்தை சுரண்டி தன்னுடைய பாக்கெட்டில் போட்டுக்கொள்ளக்கூடிய இழிப்பிரிவுகள் இந்த திமுக கட்சியை சேர்ந்தவர்கள். அரசன் எவ்வழி, கட்சி அவ்வழி. அங்கே எல்லா கமிஷன் போகுமா, எந்த அளவுக்கு எவ்வளவு போகும் தெரியாது நமக்கு. ஒரு அசிங்கமா இல்ல? ஒரு ஏழைகளை வயிற்றுல அடிக்கிறீங்களே. நாடு முழுக்க அது திட்டத்தை செயல்படுத்துறாங்க. தமிழ்நாட்டில் எந்த திட்டமும் உபயோகம் கிடையாது. அதுல ஊழல். நாளா ஸ்கூல் படிக்கும்போது ஒரு திமுகவுடைய அந்த சூரொட்டிகள், அந்த துண்டு பிரசுரத்துலாம் வந்து ஒரு ரொம்ப ஃபேமஸாக ஒரு கொட்டேஷன் இருக்கும். இப்போ அது யாரும் பயன்படுத்துறது இல்லை. ஏன்னா மக்கள் அடிப்பாங்கன்னு தெரிஞ்சு பயமானோன்னு தெரியல. என்ன போட்டிருக்குன்னா, உதவி சிரின்னு கீழே போட்டிருக்கோம். மேலே பார்த்தா ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம். எல்லா போஸ்டர்லையும் இருக்கும், எல்லா பேம்ப்ளெட்லையும் இருக்கும். அதாவது ஏழையினுடைய சிரிக்கு பார்த்தா இந்த இறைவன் வருகிறாராம் எங்களுக்கு. ஏன்னா இவங்க நாத்திகர்கள், கடவுள் மறுப்பு இயக்கத்தை சேர்ந்தவர்கள். அதில் இறைவனை திட்டணும். அதே சமயத்தில் வந்து ஏழை சிரிப்பு தான் எங்களுக்கு முக்கியம், இறைவன் தேவையில்லை என்பது போல அதை பேசுவாங்க. அண்ணாதுரை காலத்தில் ரொம்ப அது ஃபேமஸ். ஆனால் இப்போ நம்ம பார்த்து என்ன நினைக்கிறோம், அது வெறும் பேச்சாதான் இருக்கு. ஏழை நசுக்கப்பட்டதில் இவர்கள் வயிறு வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். திமுக கட்சி அப்படியே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்க ஒரு சின்ன உதாரணம் பாருங்க. இன்றைக்கு கோபாலபுரத்தினுடைய அந்த அல்லைடு குடும்பம் முழுக்க சேர்ந்து அதனுடைய சொத்து எவ்வளவு இருக்கும் தெரியாது. அந்த குடும்பத்து பேர்ல பினாமிகள் எல்லாம் பார்த்தோம்னா நிறைய சொத்து இருக்கும். எத்தனையோ லட்சம் கோடி, 1000 கோடி, உலக கோடீஸ்வரர்கள் இருக்கும் எல்லாம் சொல்ற. நமக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் பெரிய அளவில் சொத்து இருக்கும். நீங்கள் அப்படி இங்கே சென்னையில் பல இடத்துல போய் கேட்டிங்கன்னா, இது வந்து கனிமொழி இடங்க அப்படிம்பாங்க. கோடம்பாக்கத்தில் நிறைய பேர் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ கனிமொழி பேரில் இருக்காது, அவங்க பினாமி பேரில் ஒருத்தர் இருக்கும். அந்த மாதிரி பினாமி இடம் நிறையா இருக்குது. அப்போ அதெல்லாம் எப்படி கணக்கெடுக்கிறது தெரியாது. ஆனால் பரவலாக பார்த்தோம் என்று சொன்னால் கோபாலபுரம் குடும்பத்துக்கு பெரிய ஒரு பல கோடி, 1000 கோடி, லட்சம் கோடி, அப்படி கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்கின்றன. அந்த சொத்து ஒவ்வொரு ஆண்டும் கூடிக்கொண்டே போகிறது. மேலே பெரிய வளர்ச்சி தான். அப்ப தமிழகத்துடைய அரசாங்கத்துடைய கடன் பார்த்தோம் என்று சொன்னால் அதுவும் வளர்ந்து கொண்டே போகிறது. ஒவ்வொரு வருஷமும் அந்த வளர்ச்சி, கடன் கூடிக்கொண்டே போகிறது. அப்ப மக்கள் செலுத்தக்கூடிய வரிப்பணம் எங்க போகுது? ஒவ்வொரு ஆண்டும் குரோத் காமிக்கிறாங்க இல்லையா, 5% குரோத், 6% குரோத், நிதி வளர்கிறது என்று சொல்கிறார்கள், வளர்ச்சி காண்பிக்கிறார்கள். அப்ப வளரும் போது வரியும் அதிகமாக வரும் இல்லையா, வருமானம் வரும். ஆனால் கடனும் கூடிக்கொண்டே போகிறது. இவர்களுடைய பினாமிகளோட சொத்தும் கூடிக்கொண்டே போகிறது சொன்னால் பணம் எங்க போகிறது? ஏழைகளுக்கு போக வேண்டிய நலன்கள் கோபாலபுரம் குடும்பத்திற்கும், பினாமிகளுக்கும், கட்சிக்கும், கட்சிக்காரர்களும் போய்கொண்டிருக்கிறது. சன் டிவி நமக்கு தெரிஞ்ச டிவி சேனல் இன்றைக்கு நாள் முழுக்க அத்தனை மொழிகளிலே, ஒவ்வொரு மொழியிலையும் ஏகப்பட்ட சேனல் வச்சிருக்காங்க. தமிழில் ஒரு 4-5 சேனல் இருக்குமா, அதே போல் மலையாளத்தில், தெலுங்குல, கன்னடத்தில், இப்போ கூட சமீபத்தில் வேறு ஏதோ லாங்குவேஜில் ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்தியாவில் அவங்க மொழி சேனல் இல்லாத ஒரு மாநிலமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய நெட்வொர்க் எப்படி அவங்களுக்கு வந்தது? அதில் எந்த காசு? இதே இந்த தயாநிதி மாறன் இருந்த போது முறைகேடாக பல 500க்கும் மேற்பட்ட பிஎஸ்என்எல் கனெக்ஷனை வந்து பயன்படுத்தி இருந்தார்கள். அது இப்போ கூட வெளிச்சத்துக்கு வந்தது. யாருடைய காசு அதெல்லாம்? ஆக ஏழைகளுடைய பணத்தை ஏழைகள் வயிற்றில் அடித்து திமுக கட்சியும் கோபாலபுரம் குடும்பம் இத்தனை நாட்களாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நடுவில் அதிமுக ஆட்சி வந்தபோது அந்த அமைச்சர்கள் எல்லாம் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அந்த மட்டும் தான் வித்தியாசம். இவங்க கொஞ்சம் பெரிய திருடன், கொஞ்சம் சின்ன திருடன், அவ்வளோதான், வேற பெரிய வித்தியாசம் இல்லை. ஒருத்தர் இப்போ போட்டிருந்தார், ஒரு மீம்ஸ் ஒன்று போட்டிருந்தார், என்னையா பெரிய மோடி, என்ன பெரிய யோகி, திருவண்ணாமலை ஆள் ஒருத்தர் போட்டிருந்தார். இங்க ஏவாவேலு பார்த்துருக்கீங்களா? திருவண்ணாமலை மாவட்டமே அவர் சொந்த ஐயா. உங்க மோடி எத்தனை முறை சிஎம் இருந்திருக்காரு, எத்தனை முறை பிஎம், 3 முறை வந்துட்டாரா? ஆமா. என்ன பிரயோஜனம்? இங்க ஈவா வேலுக்கு நிகராக அவருக்கு வந்து அவருக்கு சொத்து இருக்கா? ஒரு கவுன்சிலருக்கு நிகராக மோடிக்கு சொத்து இருக்கா? யோகிக்கு சொத்து இருக்கா?
ஒரு கவுன்சிலர் வந்து எத்தனை நூற்றுக்கணக்கான கோடி சம்பாதிச்சிருவார் திமுக கவுன்சிலர். கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சா பாருங்க. சமீபத்தில் சில இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஸ்ரீ டிவியில், நான் நேயர்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். எங்கள் பகுதியில் வந்து முன்னாள் எம்எல்ஏ தனசேகரன் ஒருத்தர் ஒரு டிவிக்கு பேட்டி கொடுத்துருக்கார். அந்த டிவி பேட்டில் சொல்கிறார், நான் ஊர்லேருந்து வந்தேன், சும்மா சாதாரணமாக வந்தேன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் பெரிய வசதியாக இருக்கேன், காரணம் கட்சி தான். ஊர்லேருந்து ஒரு 200 பேரை கூப்பிட்டு வந்துட்டேன், எல்லாம் இங்கே செட்டில் பண்ணிட்டேன். இவங்க ஆளுங்க கிராமத்துலேருந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு 200 வீடு இருக்குது இங்கே மெட்ராஸில், எல்லாம் எங்கள் வீடு தான் அப்படின்னார். அதை நீங்கள் முதல்ல பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும்னா, 200 சொந்தக்காரன் வந்திருக்காங்க, அவங்க எல்லாம் இருக்காங்க, அப்படி தான் நமக்கு தோணும். அதை 2-3 தடவை அந்த வீடியோ நீங்கள் ரீவைண்ட் பண்ணி கேட்டிங்கன்னா நமக்கு என்ன புரியும்னா, 200 என்னுடைய வீடு வந்து இவங்க இருக்காங்க அப்படிங்கிறது அது நீ இப்படின்னா எடுத்துக்கலாம். ஆனால் அப்படிதான் அந்த அர்த்தம் ஒரு மாதிரி சொல்லியிருக்காரு, கவனிச்சா தெரியும் நமக்கு. அப்போ ஒரு முன்னாள் எம்எல்ஏ இந்த அளவுக்கு வந்து தைரியமாக பேச முடிகிறது, அவர் அந்த அளவுக்கு சம்பாதிக்க முடிகிறது என்று சொன்னால், எந்த அளவுக்கு இங்க உள்ள ஒரு முன்னாள் எம்எல்ஏ, இன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் கவுன்சிலர், இன்னாள் கவுன்சிலர், முன்னாள் அமைச்சர், இன்னாள் அமைச்சர், எத்தனை ஏழைகளுக்கு போக வேண்டிய பணத்தை முழுக்க வாரி சுருட்டி இவங்க சொத்து சேர்த்திருக்காங்க பாருங்க. இதுதான் கவர்னர் சொல்லியிருக்காரு. இந்த சூரியனுக்கு ஒரு பேர் உண்டு, ரவி என்று ஒரு பேர் உண்டு. தமிழ்ல வந்து ஈ போடுவாங்க, ராமனுக்கு இராமன் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இரவு அகல வேண்டும் என்றால் இரவி எழ வேண்டும் என்று சொல்வார்கள். இரவி என்றால் ரவி என்று அர்த்தம். அதனால நம்ம கவர்னர் பேரு ரவி. திமுகவுடைய சின்னம் வந்து உதய சூரியன். இப்ப இந்த ரவி வருவதை பார்த்து உதயசூரியன் அஸ்தமனமாக ஆரம்பித்திருக்கிறது. பயம்பு பம்புறாங்க எல்லாரும். அதனால ஏழைகளுக்காக குரல் கொடுத்திருக்கிறார் மேதகு ஆளுநர் ரவி அவர்கள். இதை ஏழை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அயோத்தி கோவில்ல ராமர் பிரதிஷ்டை விழாவில் கலந்து கொண்டதுக்காக அனைத்திந்திய இமாம்கள் தலைவராக இருக்கக்கூடிய உமர் அகமது இலியாஸுக்கு வந்து அந்த ஷரியா அமைப்பு வந்து இப்போ ஃபத்வா பிறப்பித்து ஒரு நோட்டீஸ் ஒன்று அனுப்பியிருக்காங்க. இப்போ ஹிந்துவோட விழாவில் அவர் கலந்து கொண்டதுக்காக இந்த அமைப்பை வந்து ஷரியா அமைப்பை வந்து ஃபத்வா பிறப்பிச்சிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அவர் ஒரு நல்ல முயற்சி எடுத்திருந்திருக்கிறார். அதாவது இந்த நாட்டில் வந்து இந்த ராமஞ்சன் பூமி என்பதை வைத்து ஒரு மையமாக வைத்து ஒரு பெரிய கலவரத்தை, ஹிந்துக்கு முஸ்லீம் டிவைடு ஏற்படுத்தணும், ஒரு பெரிய போராட்டம், சண்டை இப்படிலாம் ஏற்படுத்தணும் என்று சொல்லி இதற்கு முன்பு பல பேர் முயற்சி பண்ணாங்க. அதெல்லாம் சரிப்படுத்த வேண்டும் என்று ஒரு முயற்சி பல பேர் முயற்சி பண்ணுறாங்க. அதில் இவரும் ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க, பாராட்டும். ஆனால் இப்படி இணக்கமான ஒரு சூழ்நிலை வரக்கூடாது என்று அடிப்படைவாத முஸ்லீம்களும் முயற்சி பண்றாங்க. அதான் இதை கவனிக்கணும். இந்த நாட்டில் வந்து இதுக்கு முன்பு இருந்த பல முஸ்லிம்கள் 1857 சுதந்திர போரில் பார்த்தீங்கன்னு சொன்னால், பகதூர் ஷா என்கின்ற முஸ்லீம் மன்னன் தலைமையில் தான் இந்த நாட்டில் உள்ள எல்லா மற்ற மன்னர்களாக சேர்ந்து வெள்ளைக்காரன் எடுத்து போர் புரிகிறார்கள். அப்ப வெள்ளைக்காரன் என்ன முயற்சி பண்றான்னா, இந்துக்களும் முஸ்லீம் பிரிக்கணும். அந்த பிரிவினைக்கு முதல் அச்சாரமாக தான் வங்க பிரிவினை நடக்கிறது. முஸ்லீம்கள் அதிகமாக வாழக்கூடிய கிழக்கு வங்காளத்தை தனி மாகாணமாகவும், இந்துக்கள் தனியா பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மேற்கு வங்காளத்தை தனி மாகாணமாகவும் கர்சன் பிரபு பிரிக்கிறான். அப்ப பிரிச்ச நிரந்தரமா இப்பயும் அப்படியே பிரிஞ்சு போயாச்சு. கிழக்கு வங்காளம் இப்ப பங்களாதேஷா போயாச்சு, மேற்கு வங்காளம் நம்ம நாட்டில் இருக்கு. அப்ப மதத்தின் அடிப்படையிலே இந்த முஸ்லிம்கள் இந்துக்கள் என்று பிரிப்பதற்கான முதல் முயற்சி ஒரு கோடு போடுறான். வங்காளத்தை 2ஆ பிரிக்கிறாங்க. இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்ப பாருங்க, இந்த தேசிய நீரோட்டத்தில் கலந்திருக்கணும், இந்த உள்ள இந்துக்களோடு சேர்ந்து இருக்கணும் என்று நினைக்கக்கூடிய முஸ்லிம்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அருகி வருகிறார்கள். தே ஆர் கால்டு சாஃப்ட் முஸ்லீம் என்று சொல்கிறார்கள், மீடியாவில் சொல்லக்கூடிய பேர். இவங்களா வகாபி முஸ்லீம் என்று சொல்வார்கள். வகாபியசத்தை, அதாவது அந்த வெறித்தனமான ஒரு இஸ்லாமிய கோட்பாடுகளை வெறித்தனமாக கடைபிடிக்கக்கூடியவர்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வகாபிகள் சாஃப்ட் முஸ்லீம்களை அவங்களோட டேக் ஓவர் பண்ண ஆரம்பித்திருக்காங்க. இது பெரிய அபாயம் நாட்டுக்கு. தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. பாருங்க, நான் சின்ன வயசுல இருக்கும்போது ஹைகோர்ட் இவர் இருப்பார், ஜட்ஜி இருப்பார், முகமது இஸ்மாயில் பேர். கம்பராமாயண சொற்பொழிவு இருக்கும், அற்புதமா இருக்கும். பெரிய தமிழ் அறிஞருங்க. இன்றைக்கு அந்த மாதிரி தமிழ் அறிஞர்கள் பேசக்கூடியவர்கள் யாரா இருக்காங்களா அந்த சமுதாயத்தில்? கம்பெனி புகழக்கூடிய ஒருத்தர்
தமிழ் அறிஞர் அப்துல் கலாம் எடுத்துக்கொள்ளுங்க, எப்படிப்பட்ட ஒரு அருமையான தமிழ் அறிஞர். அப்துல் கலாம் எந்த அளவுக்கு ஒரு தேச எல்லாத்தையும் தெரிந்து எல்லாத்தையும் வீணை வாசிப்பார், இந்த நாட்டுடைய கலாச்சாரத்தை அப்படியே பின்பற்றக்கூடியவர். அப்துல் கலாம் இறந்து போன போது எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் அந்த இடத்துக்கு போய் அஞ்சலி, நாடு முழுக்க எவ்வளவு அஞ்சலி செலுத்தினாங்க. மக்கள் மனதில் இடம் பெற்றவர். இப்படிப்பட்ட இஸ்லாமிய அறிஞர்களை இந்த சமுதாயம் இன்றைக்கும் வரவேற்கிறது, மதிக்கிறது. ஆனால் இங்க பாருங்க, இப்படிப்பட்ட இஸ்லாம் சாப்ட் இஸ்லாம், அதாவது இஸ்லாத்து கோட்பாடு இஸ்லாமியராக இருப்பாங்க, ஆனா இந்த நாட்டோடு இணக்கமாக இருப்பார்கள். இப்படி இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை ஹைஜாக் பண்ணி வகாபிசத்தை திணிக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு அதிகமாகிக் கொண்டே இருக்கிறார்கள். இது ரொம்ப ஆபத்து. நான் சின்ன வயசுல எனக்கு ஞாபகம் இருக்கு, பல முஸ்லீம் பகுதிகள்லாம் போயிருக்கேன். முஸ்லீம் பெண்கள் சாதாரணமா இருப்பாங்க. இன்றைக்கு அதே 30 வருஷம் கழிச்சு அதே இடத்துக்கு நம்ம போய் பார்த்தோம்னா எல்லாம் கருப்பு முக்காடு போட்டிருக்காங்க. ஒரு 20-30 ஆண்டுகள்ல ஒரு பெரிய மாற்றம். எனக்கு தெரிந்த பல முஸ்லீம் நண்பர்கள் அப்பெல்லாம் யாரு தாடியில வச்சு ஸ்கல் கேப்ல போட மாட்டாங்க. ஆனா இன்றைக்கு அதே முஸ்லீம்கள் எல்லாருமே கம்பல்சரியா ஸ்கல் கேப் போடுறான், தாடி வைக்கிறான், இஸ்லாமிய அடையாளத்தை வெளிக்காட்டுகிறான். ஆக இஸ்லாமிய அடையாளம் திணிக்கப்படுகிறது. பல தர்காக்கள், மசூதிகள் இப்படிப்பட்ட அடிப்படைவாத இஸ்லாமிகளால் கையகப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இது பெரிய ஆபத்து. இஸ்லாம் பெரிய ஆபத்து இல்லை. இஸ்லாம் அல்லான்னு சொல்லிட்டு போறோம், நம்ம ஒன்றும் சொல்ல போறதில்லை. ஆனால் இஸ்லாம் என்ற பெயரிலே அடிப்படைவாதத்தை திணித்து இஸ்லாத்தை கடைபிடிக்காத மற்ற எல்லாத்தையும் வெறுக்கக்கூடிய சூழ்நிலையை இவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் பெரிய ஆபத்து. நம்ம இவங்களாம் இந்த மத சகிப்புத்தன்மைன்னு சொல்றாங்க, இன்டாலரன்ஸ். உண்மையிலே ஹிந்து மதத்தில் பார்த்தோம்னா மத சகிப்புத்தன்மையில் நம்ம சொல்றதில்லை, நம்ம எல்லா மதத்தையும் மதிக்கிறோம், ரெஸ்பெக்ட். அவன் ரிலிஜியஸ் இன்டாலரன்ஸ் என்று சொல்கிறான், சகிச்சுக்கணுமா. அதாவது பிடிக்காம ஒத்துக்கிறது பேர் சகிப்புன்னு பேர். நம்ம பிடிக்காமல் இல்லை, அவனை ஏற்றுக்கொண்டு ரெஸ்பெக்ட், மதிப்பு கொடுக்கிறோம். ஆனால் இவங்களா என்ன சொல்றாங்க, நம்மளை பார்த்து இப்ப இந்த ஃபத்வா கொடுத்துருக்காங்க, இவங்களை பத்தி யாராவது பேசுவாங்களா? ஆகவே இந்த அளவுக்கு இந்த சாஃப்ட் முஸ்லீம் இல்லாத ஒரு சூழ்நிலை கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கொண்டே இருக்கிற சூழ்நிலை. நீங்க வரலாற்றில் எடுத்து பாருங்க, 1805ஆம் ஆண்டு ஆப்கானிஸ்தான், நம்ம இன்னைக்கு பார்க்குற தலிபான் ஆட்சி செய்யக்கூடிய ஆப்கானிஸ்தான், அந்த தலிபான்ல ஆளக்கூடிய அந்த ஆப்கானிஸ்தான்ல இன்னும் ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்னால், 420 ஆண்டுகளுக்கு முன்னால ஆப்கானிஸ்தான்ல பிரதம மந்திரியாக இருந்தவர் நந்தாராம் டிக்கு என்கிற ஹிந்து. அவர் படம் கூட இருக்கு, வெள்ளக்காரோட ரெக்கார்டில் இருந்தால் நானும் பார்த்தேன். அந்த படம் அவனுடைய ஆர்கைவ்ஸ்ல இருக்கு. நல்ல பெரிய நாமெல்லாம் போட்டிருக்காரு. வைஷ்ணவராக இருப்பார்னு நினைக்கிறேன். அவர் பிஎம். அப்போதும் அந்த ஆப்கானிஸ்தான்ல பெரும்பான்மை முஸ்லிம்கள் தான், ஹிந்துக்கள் ஒரு பெரிய கணிசமான தொகை இருந்தாங்க, பெரும்பான்மை முஸ்லிம்கள் தான். ஆனால் முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய அந்த நாட்டுக்கு பிரதம மந்திரியாக ஒரு ஹிந்து வர முடிந்தது 400 ஆண்டுகளுக்கு முன்பு வரை. இன்றைக்கு வர முடியுமா? இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஹிந்துவே இல்லை, அடிச்சு துரத்தியாச்சு. கொஞ்சம் பேர் எங்கெங்கேயோ இருக்காங்க, ஒரு சில பேர் இருக்காங்க விரல் விட்டுன்ற மாதிரி. ஆகவே இந்த சாஃப்ட் முஸ்லிம்ஸ் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருகின்றது. இந்த முஸ்லாம்ல இதுக்கெல்லாம் என்ன காரணம் பார்த்தோம்னா, அந்த குர்ஆன்ல இருக்கக்கூடிய அடிப்படைவாத கருத்துக்கள் தான். ஆகவே குர்ஆனில் உள்ள அடிப்படைவாத கருத்துக்களை நீக்க வேண்டும் என்று சொல்லி கல்கத்தா குர்ஆன் பெடிஷன் என்று அங்க கோர்ட்ல, கல்கத்தா கோர்ட்ல ஒரு கருத்து கேஸே போட்டார். அது புக்காவே வந்திருக்கு. என்னென்ன கருத்துக்கள் குர்ஆன்ல இருக்கு, அது எப்படி நம்முடைய இந்தியன் பீனல் கோட்ல என்னென்னலாம் குற்றம் சொல்றோமோ அப்படிப்பட்ட குற்றச்செயல்களை தூண்டுவதற்கு காரணமாக குர்ஆனே இருக்கின்றது என்று போட்டிருக்கான். ஆகவே தடை பண்ணு. இப்ப நீ திருடு, வெட்டு, கொலை பண்ணு ஒருத்தர் நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், புக்கா போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த புக்ல 1ஆம் நம்பர் பக்கத்தில் இந்த மாதிரி சொல்லியிருக்கு, இட் இஸ் அகைன்ஸ்ட் ஐபிசி. நீங்க ஒரு கோர்ட்ல கேஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காரு அவர். இதுக்கு அர்த்தம் இது, இதுக்கு அர்த்தம் இது, ஆகவே தடை பண்ணுங்க. அந்த கல்கத்தா குர்ஆன் பெடிஷன் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. இப்ப சமீபத்தில் அந்த ஷியா தலைவர் ஒருத்தர் ரிஸ்வின் பேர், அவர் இதே கருத்து சொல்லியிருக்கார். இந்த இப்போ உள்ள காலகட்டத்துக்கு பொருந்தாத பல அடிப்படைவாத கருத்துக்கள் குர்ஆன்ல இருக்கு, அவையில் நீக்கப்பட வேண்டும். அப்படி நீக்கப்பட்ட குர்ஆன் தான் நம்ம எல்லாம் படிக்கணும் என்று அவர் பேசியிருக்கார். அவரையும் பல பேர் கண்டிச்சிருக்காங்க. அதை நம்ம ஆர்எஸ்எஸ் தலைவர் ஒருத்தர் ராம் மாதவன், அவர் அதெல்லாம் கூட வேண்டாம், எத்தனையோ கருத்து இருக்கு, விட்டுருங்க. 3 கருத்துக்களை மட்டும் குர்ஆன்ல இருந்து நீக்கிடுங்க, உங்க மனசுல நீக்கிடுங்க.
அது 3 நீக்கினா போதும். ஒன்று உம்மா, இன்னொன்று ஜிஹாத், 3வது மறந்துட்டு நான் காஃபிர். இந்த 3 உம்மா, ஜிஹாத், காஃபிர். அதாவது உம்மானா எங்கேயோ துருக்கியிலையோ பாகிஸ்தான் இருக்கக்கூடிய முஸ்லீம் எனக்கு பக்கத்தில் உள்ள ஹிந்துக்களை விட, பக்கத்தில் இருக்கிற ஹிந்துவை விட அவன் தான் எனக்கு வசதி என்று நினைக்கக்கூடிய எண்ணம் தான் உம்மா. அதுக்காக இந்த பக்கத்து வீட்டுக்காரன் என்ன வேணா பண்ணுவேன், எனக்கு உதவி செய்யக்கூடியவன், என்னுடைய வாத்தியார், என்னுடைய ஃப்ரெண்டு, அப்படி இருந்தால் கூட ஒரு திருட முஸ்லீமா இருக்கான், ஒரு கொலகார முஸ்லீமா இருக்கான், அவனுக்கு நான் வந்து ஆதரவு கொடுப்பேன், இவனை நான் வந்து என்ன வேணா பண்ண அவனுக்காக. அதான் உம்மா. முதல் கான்செப்ட் அது. ரெண்டாவது, முஸ்லீம் இல்லாத ஒருத்தன் வந்து காஃபீர். அந்த காஃபீரை வந்து முஸ்லீமா மாற்றி ஆகணும். அப்படி மாற்றுவதற்கு நீ என்ன வேணா பண்ணலாம். குரான் கிராண்ட்ஸ் பர்மிஷன். என்ன வேணா பண்ணலாம். பொய் பேசு, ஏமாத்து, பயமுறுத்து, திருடு, சொத்து அபகரி, புடுங்கு, லவ் பண்ற மாதிரி சொல்லி அந்த பொண்ணை புடுங்கு, தூக்கிட்டு வா, என்ன வேணா பண்ணு. அப்ப இந்த எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய காஃபீர் என்ற வார்த்தை. இதுக்காக நீ செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளும் ஒரு போர், புனித போர், ஜிஹாத். ஆகவே இந்த 3 வார்த்தைகளை நீக்கினால்தான் இஸ்லாம் வந்து புனிதமடையும் என்று, இந்த 3ஐ மட்டும் நீக்கணும் என்று சொல்லியிருக்கிறார் அவர். அதனால இப்படிப்பட்ட அடிப்படைவாத கருத்துக்கள் நீங்கினால்தான் இஸ்லாமுக்கே நல்லது. இல்லாட்டி என்ன ஆகணும், இதை தொடர்ந்து கொண்டிருந்தால் ஒவ்வொருத்தரும் வந்து நினைப்பாங்க, முஸ்லீம்னா இப்படிதான் இருப்பான் போல் இருக்குன்னு நினைக்க ஆரம்பிச்சுடுவார்கள். ஆகவே இஸ்லாமியர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட அடிப்படைவாத சித்தாந்தங்களை நீக்கிக் கொள்ள வேண்டும். அதுதான் இந்த செய்தி நமக்கு சொல்லுகிறது. ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் அவர்கள், இவர் வந்து காங்கிரஸோட கூட்டணி அமைத்து இப்போ அங்கே சிஎம்மாக இருக்காரு. இவர் இருக்க இடத்துலையும் இப்போ இடி ரைடு வந்து இப்போ ரொம்ப பயங்கரமாக இப்போ போயிட்டு இருக்கு. எப்படி தமிழ்நாட்டில் வந்து ஒரு இடி ரைடு ஒரு புயலை கிளப்பிச்சோ, அது போல் அங்கே ஒரு முதல்வர் வீட்டிலேயே அங்கே இடி ரைடு பண்ணி அங்கே ஒரு பணம், சொகுசு கார்கள் இதெல்லாம் வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே இவர் மீது வந்து வழக்கெல்லாம் வந்தது. அதாவது நில மோசடி, அதில் வந்து இந்த பண பரிவர்த்தனை, முறைகேடான பண பரிவர்த்தனைலாம் பண்ணி அது மூலமாக ஒரு கேஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ இவர் இந்த இடி ரைடும் போது அவங்களுக்கு வந்து ஒரு முறையான பதில் கூட கொடுக்காம அவர் வந்து தலைமறைவாயிட்டாரு அப்படின்றத இப்போ செய்தி. இந்த செய்தியை பற்றி இதற்கு முந்தைய செய்தியில் எந்த அளவுக்கு இந்த திமுக மக்கள் வரிப்பணத்தை ஏழைகள் வயிற்றில் அடித்து தங்கள் குடும்பத்தை வளர்த்து கொண்டிருக்கின்றது என்பதை பார்த்தோம். இந்த இண்டி கூட்டணியில் இருக்கக்கூடிய, அதில் இருக்க வாய்ப்பு உள்ள எல்லாமே இப்படி தான் இருக்கும் போல தெரிகிறது. இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்னென்னா, அவர் வந்துட்டார். இப்போ அந்த செய்தி நீங்கள் எடுக்கும்போது அது செய்தி. இப்போ என்னென்னா, இப்போ வரத்துக்கு முன்னால் பார்த்தேன், அவர் வந்துட்டார். வந்துட்டு நான் வந்து நீங்கள் சொல்லபடி கேட்குறேன் ஐயா சாமின்னு சொல்லி இப்போ சரணடைய போகிறார். வந்துட்டார். இது என்னன்னா, இதுக்கு முன்னால் ஹேமந்த் சோரனுடைய அப்பா இவர் இதே போல் ஓடி ஒளிஞ்சவர் தான். மாறு விஷயத்தில் போய் ஓடி ஒளிஞ்சு இதெல்லாம் இதுக்கு முன்னால் அந்த பரம்பரை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஏன் ஓடி ஒளியணும்? இப்போ வந்து நான் என்னை பார்த்தோன்னு நீங்கள் ஓடி ஒளியுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு தப்பு பண்ணாட்டி ஓடி ஒளிய வேண்டிய அவசியமே இல்லையே. ஆல் அப்ஸ்காண்டிங்னு என்ன அர்த்தம்? தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவோம், மடியில் கனமில்லை என்றால் வழியில் பயமில்லை. ஆமாம், அந்த காலத்தில் வந்து மடியில் தான் காசை கட்டிட்டு போவாங்க, காசு கரன்சி. கனமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், வழியில் பயம் இருக்கும். ஒன்றுமே இல்லை, தைரியமாக போகலாம், ஒன்றும் வயிற்றில் ஒன்றும் இல்லையே. அப்போ தைரியமாக எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டும் செய்யாத ஆளாக இருந்தால் ஏன் பயப்படணும்? இப்போ தமிழகத்திலே கூட இந்த இடி வந்த பிறகு எல்லாம் கற்றுன்னு கத்தினாங்க. உண்மையில உனக்கு தைரியமான ஆளாக இருந்தால், எந்த ஊழலும் செய்யாமல் ஆளாக இருந்தால் கோர்ட்டில் போய் சொல்லுங்களேன், அவ்வளோதானே. அதுக்கே அவ்வளோ கத்தணும், கூப்பாடு போடும், இடி கொண்டு மிரட்டுகிறது. எதுக்கு மிரட்டணும்? நீ உண்மையிலே நேர்மையான ஆள் இருந்தா, கரைப்படியாத கரம் என்று சொன்னால், அப்போ போய் ஈடியை எதிர்கொள்ள வேண்டியதானே. கைனாவே கரைப்படிந்த கை தான். இப்போ பாருங்க, சமீபத்தில் ஒரு மீம்ஸ் வந்தது. இந்த மீம்ஸ் படித்தா சமயத்தில் ரொம்ப அழகாக இருக்கும். அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, கை என்றாலே வந்து கலகம் தான் அப்படின்னு போட்டு, இந்த ராமர் கோயில் பிராண பிரதிஷ்டை அன்றைக்கு போட்டிருந்தாங்க. ரொம்ப ரசித்தேன் நான். அதுக்கு என்ன போட்டிருக்காங்கன்னா, ராமரை காட்டுக்கு அனுப்பியது கை, கை கே இ.
ராமர் காட்டுக்கு போகும்போது அவர் வந்து எதிர்கொண்டு பிரச்சனை பண்ணது கை, டாட கை, இப்படி வரிசையே கை கைன்னு போட்டிருந்தாங்க. கை இருந்தாவே கலகம் தான், பிரச்சனை தான் என்று போட்டிருந்தாங்க. ஆகவே கை என்றாலே நீங்க சொன்னபடி அந்த கையோடு சேர்ந்தாலும் சரி, கையோடு கூட்டணி அமைத்தாலும் சரி, அது நாட்டுக்கு கலகம்தான். அதனால இந்த அமலாக்கத்துறை சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அமலாக்கத்துறைக்கு ஒரு பெரிய குட் சல்யூட், கிரேட் சல்யூட், பெரிய சல்யூட் அடிக்கணும். என்று சொன்னாலே பயப்படக்கூடிய அளவுக்கு, ஈடின்னு சொல்லிடுவாங்களோ, பயப்படக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பை, கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது அரசியல்வாதிகள் மத்தியில். ஆனாலும் ஒரு சின்ன வருத்தம், அந்த 2Gயில் வந்து உலகத்திலே நடக்காத பெரிய ஊழல் 1,76,000 கோடி என்றெல்லாம் வந்து பரபரப்பாக பேசப்பட்டது. ஆனால் இந்த மோடி ஆட்சி வந்து இத்தனை ஆண்டு காலம் ஆன பிறகு கூட அந்த 2G ஊழல் குற்றவாளிகள் யாரையும் ஒருத்தரையும் கூட மேலே கை கூட வைக்கலையே அப்படிங்கிற ஒரு கேள்வி பல பேர் மனசில் இருக்குது, என்னுடைய மனசில் இருக்குது. அதை நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். அதனால் ஊழலுக்கு எதிரான ஒரு பெரிய போர் தொடரட்டும். மக்கள் வரி பணத்தை திருடி ஊழல் செய்யக்கூடியவர்கள் எல்லோரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நன்றி சார், சிறப்பான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. இத்துடன் செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீர காமராஜ். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.